டாஸ வின் பண்ணி தெரியாம பேட்டிங் சூஸ் பண்ணிட்டோமோ! பேசாம பவுலிங்கே பண்ணியிருக்கலாமோ! இப்படி வந்து மும்பை புலம்புற மாரி தான் இன்னைக்கு அவங்களோட பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ் வந்து ஆயிப்போச்சுங்க. ஏன்னா வெறும் 159 ரன்னு தாங்க வந்து எடுத்திருக்காங்க. இன்னைக்கு மும்பைக்கும் சிஎஸ்கேக்கும் நடக்கிற மேட்ச்ல மும்பை டாஸ வின் பண்ணி பேட்டிங் சூஸ் பண்ணோனே நமக்கே ஆச்சரியம். சரி இவங்களோட பேட்டிங் அதிரடியா வந்திருக்கும். ஸ்டார்ட்டிங்ல இருந்தே நல்ல ஒரு பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ குடுப்பாங்க அப்படின்னு தான் வந்து எதிர்பார்த்தோம். ஆனா ஃபர்ஸ்ட் ஓவர்ல வெறும் ஒரே ஒரு ரன்னு தாங்க எடுத்தாங்க. சரி ஆரம்பம் அப்படிதான் வந்திருக்கும். அதுக்கப்புறம் வில்ஜாக்ஸ், ரிக்கல்டன் இவங்க 2 பேரும் நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப்ப போடுவாங்கன்னு எதிர்பார்த்தா, அன்சுல் காம்போஜோட பால்ல வில்ஜாக்ஸ் வந்து ராமகிருஷ்ணா கோஸுக்கு ஒரு சூப்பரான கேட்ச குடுத்து அவுட் ஆயிட்டாருங்க. அதுக்கப்புறம் ரிக்கல்டன், நமன்தீர் 2 பேரும் நல்ல பார்ட்னர்ஷிப் வந்து போட்டாங்க. இந்த பார்ட்னர்ஷிப் கூட ஏன் கன்டின்யூ ஆச்சு அப்புட்ன்னா, நமன்தீரோட ஒரு அழகான கேட்ச சிவம் துபே வந்து மிஸ் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் நமன்தீரோட கேட்ச மிஸ் பண்ணாலும், அதே ஓவர்லே வந்து பார்த்தீங்கன்னா, நூர் அகமது வந்து ரிக்கல்டனோட விக்கெட்ட வந்து எடுத்துட்டாருங்க. அதுக்கப்புறம் நமன்தீர், சூரியகுமார் யாதவ் இவங்க 2 பேரும் ஓரளவுக்கு டீசென்ட்டான இன்னிங்ஸ குடுத்தாங்க. அப்படியே சூரியகுமார் யாதவ் இன்னைக்காவது நல்ல ஒரு இன்னிங்ஸ குடுப்பார்ன்னு பார்த்தா, அவர் வந்து இன்னைக்கு ராமகிருஷ்ணா கோஸோட பால்ல வந்து அவுட் ஆயிட்டாருங்க. அதுக்கப்புறம் நமன்தீர் மட்டும் நின்னு நல்ல ஒரு இன்னிங்ஸ குடுத்து ஹாஃப் செஞ்சுரி அடிச்சு அசத்துனாரு. அவர் கூட திலக் வர்மா சப்போர்ட் பண்ணுவார்ன்னு பார்த்தா, அவரும் ஒரு கட்டத்துல வந்து அவுட் ஆயிட்டாரு. நமன்தீர் விளையாண்டு ஹாஃப் செஞ்சுரி அடிச்சத பார்த்தோனே நமக்கே வயித்தெரிச்சலா போயிருச்சு. இவரோட கேட்ச எப்பவோ பிடிச்சிருக்கலாம். இப்படி கேட்ச மிஸ் பண்ணி, இப்படி இந்த அளவுக்கு விளையாட விட்டுட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து புலம்பிட்டு இருந்தோம். ஆனா எப்படியோ ஜாமி ஓட்டனோட பால்ல நமன்தீர் வந்து சர்ஃப்ராஸ் கானுக்கு ஒரு சூப்பரான கேட்ச குடுத்து அவுட் ஆயிட்டாருங்க. அதுக்கப்புறம் வந்து மாத்தி மாத்தி விக்கெட் போய்க்கிட்டே வந்துருந்துச்சு. இதனால மும்பைனால இன்னைக்கு பெருசா எதுவுமே பண்ண முடியல. 20 ஓவர் முடிவுல வெறும் 159 ரன்னு தான் வந்து எடுத்திருக்காங்க. உண்மையிலே சிஎஸ்கே இந்த டார்கெட்ட நெனச்சாங்க அப்டின்னா, ஈஸியா சேஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஏன்னா ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா, சிஎஸ்கே கிட்ட மும்பை போன மேட்ச்லயே வந்து தோத்துட்டாங்க. அதுக்கு தகுந்தாப்புல இந்த மேட்ச்ல நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ குடுப்பாங்கன்னு பார்த்தா, இப்படி வந்து பேட்டிங்ல சொதப்பி 159 ரன்னு தான் வந்து எடுத்திருக்காங்க. இப்ப சிஎஸ்கே பவுலிங்ல ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் வந்து குடுத்துருக்காங்க. பேட்டிங்ல என்ன மாரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ குடுத்து இந்த மேட்ச எவ்வளோ சீக்கிரம் முடிக்கிறாங்க அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம். ஆனா உண்மையிலே இந்த மேட்ச்ல ராமகிருஷ்ணா கோஸோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து பாராட்டியே ஆகணுங்க. ஃபீல்டிங்கும் இன்னைக்கு சூப்பரா வந்து பண்ணியிருக்காரு. இன்னைக்கு புது பிளேயரா வந்து ஐபிஎல்ல விக்கெட்ட எடுத்து வந்து பட்டை கிளப்பிட்டாரு. சிஎஸ்கே பேட்டிங்ல என்ன மாரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ குடுக்குறாங்க அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம். ஓகே ஃபிரெண்ட்ஸ், மும்பையோட பேட்டிங்க பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. இதே மாரி இன்னொரு வீடியோல உங்கள வந்து மீட் பண்றேன். பை ஃபிரெண்ட்ஸ்.